ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்பா, உங்கள் நாமத்தின் நிமித்தம் அப்போ எங்கேயாவது 2 பேராவது அல்லது 3 பேராவது உங்கள் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கும்போது அங்கே வாசம் பண்ணுகிற தகப்பன் அப்பா, இந்த வேளையில் அப்பா காலை முதல் இம்மட்டுமாய் எங்களோடு வாசம் பண்ணி இந்த இடத்துலையும் அப்பா உலாவி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா, எங்களோட ஆராதனையை ஏற்றுக்கொண்டீங்க அப்பா. அப்பா, சபையில் நீங்கள் ஆலோசனையாக கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வேளையில் அப்பா உங்கள் வார்த்தைக்காக வந்திருக்கிறோம் ஏசப்பா. இந்த சர்மன் பகுதி அப்பாவோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வார்த்தையை அப்பா எங்களுக்கு ஆசீர்வதி தாங்கப்பா. இந்த வார்த்தைகள் எதுக்காக எங்கள் சபையில் நீங்கள் கொண்டு வரீங்களோ அது பரிபூர்ணமாக நடைபெறுவதாகப்பா அடியனின் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாப்பா. அதுபோல் அப்பா இந்த வார்த்தை அப்பா கர்த்தர் இடைப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய கிருபை பாராட்டுங்க. அப்பாவோட கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். மீட்பர் ரட்சகமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு நிகழ்வை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மாலை பொழுது, அந்த மாலை பொழுதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியாச்சுன்னா, ஒரு கல்லூரி மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் முடித்து கிளம்பி வர நேரம் ஒரு பஸ்ஸு வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து களியக்காவளையை பார்த்து பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போது இது எதுனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு பஸ்ஸு வந்து களியக்காவளையை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது. பஸ்ஸு மாலை பொழுது ஆனதுனால கல்லூரி முடித்த அநேக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அது மாதிரி வேலையை முடித்து விட்டு வரவங்க அநேக சகோதர சகோதரிகள் அந்த பஸ்ஸில் இருக்கிறாங்க. பஸ்ஸு வந்து புறப்பட்டு நாகர்கோவிலேருந்து புறப்பட்டு களியக்காவளையை பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த பஸ் வந்து பாறைபுரம் ஜங்ஷன் வரும்போது ஒரு வயதான அம்மா கண்டக்டரை பார்த்து கேட்குறாங்க, சார் அந்த பஸ்ஸு வந்து தக்கலை பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டாங்க. உடனே கண்டக்டர் சொல்கிறாரு, இல்லைம்மா இன்னும் தூரம் இருக்குது, நீங்கள் இன்னும் தூரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் அதை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து அந்த பஸ் வந்து அடுத்தபடியாக எங்கே வருதுன்னா சுங்காங்கடை பஸ் ஸ்டாப் போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ரூட்டு தெரிஞ்சிருக்கோம், அதனால ஃபெமிலியராக இருக்கிறதுனால அந்த நிகழ்வை குறித்து விலாவரியாக சொல்கிறேன். அப்போ பஸ் வந்து சுங்காங்கடை பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. திரும்பவும் அந்த அம்மா கேட்குறாங்க, வயதான அம்மா கேட்குறாங்க கண்டக்டர்கிட்ட, பஸ்ஸு வந்து தக்கலை பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கண்டக்டர் சொல்கிறாரு, இல்லைம்மா வரல அப்படின்னு சொல்லி. அப்போ கண்டக்டருக்கு கோவம் வருது. ஏற்கனவே பஸ்ஸு ரஷ்ஷாக இருக்குது, அந்த ரஷ்ஷாக இருக்க இடத்துல இந்த அம்மா திரும்ப கேட்குறாங்க. உடனே அடுத்து திரும்பவும் பஸ் போயிட்டுருக்கு, திரும்பவும் நல்ல கூட்டம், சிலவங்க இறங்குறாங்க அடுத்த ஸ்டாப்பில். பஸ் வந்து குமாரகோவில் பஸ் ஸ்டாப்பை அந்த ஸ்டாப்புக்கிட்ட வந்துருச்சு. அப்போ பார்த்து திரும்பவும் இந்த அம்மா வந்து வயதான அம்மா வந்து கண்டக்டரை பார்த்து கேட்குறாங்க, தக்கலை பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சா சார் அப்படின்னு. உடனே கண்டக்டருக்கு கோவம் வந்துருச்சு. அவர் வந்து கோவத்தில் சொல்கிறாமா, நீ தூங்கு, கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இரு, நான் வந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யார்கிட்ட சொல்லிட்டார், அந்த வயதான அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அப்போ பஸ்ஸு வந்து இன்னும் பயணப்பட்டு அழகிய மண்டபம் வந்துருச்சு. அப்போது அந்த அம்மா எழும்பிட்டு கேட்குறாங்க, கண்டக்டர் சார் பஸ்ஸு வந்து தக்கலை பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சா அப்படின்னு. என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் இடம் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கு பஸ், எங்கேருந்து பயணப்படுது? நாகர்கோவிலேருந்து பயணப்பட்டு களியக்காவளை போகக்கூடிய பஸ்ஸு எங்கெங்கே தாண்டி, பாறைபுரம் தாண்டிருச்சு, சுங்காங்கடை தாண்டிருச்சு, குமாரகோவில் தாண்டிருச்சு, அடுத்து எதையும் தாண்டிருச்சு, தக்கலை பஸ் ஸ்டாண்டையும் தாண்டிருச்சு. எங்கே வந்துருச்சு? அழகிய மண்டபம் வந்துருச்சு. அப்போ இந்த அம்மா கேட்குறாங்க, தக்கலை பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சா சார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த அம்மா, வயதான அம்மா. கேட்ட உடனே கண்டக்டருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டிரைவரும் கேட்குறாரு, டிரைவருக்கு ஷாக் ஆகிருச்சு. பக்கத்தில் இருந்து இந்த ஈவெண்ட்டை கவனிச்சுக்கு வர்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வயசானவங்க எல்லாருமே நோட் பண்ணிட்டாங்க. இந்த அம்மா எங்கேருந்து கேட்க ஆரம்பித்தாங்க, பாறையூரம் பஸ் ஸ்டாண்டில் வரும்போது கேட்டாங்க தக்கலை பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சான்னு. அடுத்தபடியாக சுங்காங்கடையில் கேட்டாங்க. அடுத்தது குமாரகோவில் வரும்போது கண்டக்டர் திட்டு கொடுத்தையும் பார்த்தாங்க. உடனே எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. டிரைவருக்கு ஷேம் ஆயிடுச்சு, கண்டக்டருக்கு சொல்ல முடியாத சிச்சுவேஷன். ஏன்னா அவர் வந்து ஸ்கூல் ரஷ்ஷான டைம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க, பஸ் ரஷ்ஷாக இருக்குது. உடனே டிரைவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இதில் வந்து அப்படியே சுற்றி எங்கே வந்துட்டார், தக்கலை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டார். யார்? ஏன்னா வந்து சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட மிஸ்டேக் அப்படி தானே. அந்த அம்மா நிறைய வாட்டி கேட்டாங்க, இவர் திட்டு கொடுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் பஸ் அப்படியே சுற்றி எங்கே வந்துருச்சு, தக்கலை பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. தக்கலை பஸ் ஸ்டாண்ட் ஒன்னா கண்டக்டர் கோவத்தில் அந்த அம்மாட்ட, அம்மா தக்கலை பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு இறங்கு அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே அம்மா இந்த அம்மாவும் வயதான அம்மாவும் எழும்பி பேக்கை எடுத்து பேக்கில் இருந்த ப்ரெஷர் மாத்திரை எடுத்து போட்டுக்கிட்டு சீட்டில் இருந்துட்டாங்க. சீட்டில் இருந்தவொடனே கண்டக்டர் கோவம் வந்துருச்சு, அம்மா தக்கலை பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுல இறங்கு அப்படின்னு.
உன்னை எதுக்கு நான் இறங்கணும், நான் போக வேண்டியது களியக்காவலை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லிருச்சு. கண்டக்டருக்கு ப்ரெஷர் கும்முன்னு ஏறிடுச்சு. அல்லையா? அப்போ இந்த அம்மா எங்கே போக வேண்டியவங்க? களியக்காவலை போக வேண்டியவங்க. இவங்க என்ன கேட்டாங்க? தக்கலை பஸ் ஸ்டாண்ட் தான். உன்னை கண்டக்டர் கேட்டாங்க, நீ இங்கே எதுக்கு தக்கலை பஸ் ஸ்டாண்டை கேட்டிங்க? அது என்னோட பேரன் வந்து பஸ்ஸை ஏற்றி விடும்போது சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா பாட்டி வந்து தக்கலை பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரும்போது நீங்கள் இந்த ப்ரெஷர் டேப்லெட்டை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யார்கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க? அந்த பேரன் வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காங்க? பாட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க? ஒவ்வொரு ஸ்டாப்பாக வர 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 என்ன கேட்டாங்க? தக்கலை பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சா, தக்கலை பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சாங்க. இந்த இன்சிடென்ட்டில் ஒரு 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 அழகிய மடம் பக்கம் வரும்போது கண்டக்டருக்கு மேலே எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. யாருக்கெல்லாம் அதை சுற்றி பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. இப்போ அந்த கோவம் எப்படி ஆயிடுச்சு? ரிவர்ஸ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் கோவப்பட்டாங்களோ, யாரெல்லாம் கண்டக்டர்கிட்ட பேசினாங்களோ அவங்க அவ்வளோ என்ன பண்ணிட்டாங்க? சைலண்டாக இருந்துட்டாங்க. பஸ்ஸும் எங்கே போக ஆரம்பிச்சிருச்சு? திரும்ப டுவர்ட்ஸ் களியக்காவிலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களை, இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. எதுக்காக சொல்கிறேன்னா, யாக்கோபு 1:19 சொல்லுகிறது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 1:19, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவார்கள். அல்லேலூயா. அந்த கண்டக்டர் வந்து ஒரு பொறுமையாக அந்த அம்மாட்ட என்ன வேணும், எதுக்காக கேட்குறீங்கன்னு கேட்டிருக்கலாம். அது சரிதானா? அதே போல் அந்த பேசஞ்சர் அதில் எத்தனை பேர் இருந்தாங்க, அந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே கண்டக்டர்கிட்ட கோவப்படும் போது இந்த அம்மாட்ட கேட்டிருக்கலாம், எதுக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னு. யாருமே கேட்கல. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அந்த நிகழ்வு இருந்த எல்லாருக்குமே ஒரு குற்ற உணர்வோடே அவங்க பயணப்பட்டாங்க. இந்த நாளிலும் நான் உங்களோடு இடைபடும்படியாக பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு என்னவென்றால், சுமக்க தகுதியற்ற நுகம், குற்றவாளி என்கிற பட்டம். அல்லேலூயா. நம்ம இந்த நாட்கள்லையும் நம்ம தேவன் நம்மளோடு பேசினாங்க. கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா, கழிந்த நம்ம சபையில் வந்து ஒவ்வொரு மாதமும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வசனங்கள் 1 வருடங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு கொடுத்து அதை தியானிக்கும்படியாக ஒவ்வொரு மாதமும் நம்மளோட எஃப்ஜியோட கலண்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணி அதை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதங்களும் நம்ம தியானிக்கிறோம். அப்போ இந்த நாட்கள்லையும் இந்த ஜூலை மாதத்துக்காக கர்த்தர் நமக்கு கழிந்த வருடமே கொடுத்த தியான வசனம் என்னவென்றால், மத்தேயு 7:1 எடுத்து நம்ம வாசிக்கலாம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஒரு முறை கூட படிக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருங்கள். அப்போ இந்த நாட்களும் கிறிஸ்தவர்களாகிய நாம், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கர்த்தருடைய கோட்டைக்குள்ள அவருக்கு சமூகத்துக்கு வந்திருக்க கிறிஸ்தவர்களாகிய நாம், ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை அறிந்த நாம் வந்து அடுத்த கர்த்தர் அதிலே மெயினாக சொல்றது என்னன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்போ இந்த நாட்கள்லையும் நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. நம்ம எல்லாமே ஆதாமோட சந்ததி, ஆதாமோட அடமிக் நேச்சர் இருக்குது, நம்மக்கிட்ட ஜென்ம சுவாபம் இருக்குது. நம்ம ஒரு குற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு குற்றத்தை நம்ம பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, டைரெக்டாக என்னதான் மாறிடுறோம்னா நீதிபதியாக மாறிடுறோம். அப்படி தானா? நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சோன்னு நம்ம என்ன பண்ணுறோம், நீதிபதியாக மாறி அவருக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுக்குறோம். அப்படிதானா? இவர் தப்பு செஞ்சுட்டாரு. அதோட பெரிய இது என்னன்னா, ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருக்கும்போது நம்ம நல்லவனாகிறதுக்காக அந்த சிச்சுவேஷனில் அவனை குற்றவாளியாக நம்ம நியாயம் தீர்க்கிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. யாராக இருக்கட்டும், நான் இப்போ பார்க்குறேன், ஒருத்தர் தவறு செஞ்சுட்டா ஆமாம் அவர் பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு நம்ம எளிதாக குற்றம் சாட்டக்கூடிய எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குது, செயலும் நம்மகிட்ட இருக்குது, சிந்தையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே இது இன்னொரு சிந்தை எப்படி இருக்குது, இன்னொரு காரியங்கள் எப்படி வரும்னா, ஒருத்தங்களை குற்றம் சாட்டாமல் இருக்கணும்னு சொல்கிறது நமக்கு எவ்வளோ கடினமான காரியமாக இருக்குது. யோசித்து பார்ப்போமா? நம்மளோட கண்களுக்கு முன்னாக ஒரு குற்றம் நடக்கு, அந்த குற்றத்தை வந்து அந்த சகோதரிடம் நியாயமாக சொல்வதற்கு நம்மளால் முடியலை. அப்போ கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, அடுத்தவங்களோட குற்றத்தை வந்து நம்ம குற்றம் சாட்டுவதன் மூலம் நம்ம வந்து பரிசுத்தவானாகவோ அல்லது நிரபராதியாகவோ ஆக முடியாது. அதே போல் நான் சொன்னது போல் ஒரு ஆளுக்கு குற்றத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம எதுவாக மாறிடுறோம்னா, ஒரு ஜட்ஜாக, ஒரு நீதிபதியாக நம்ம மாறுறோம். அதே இது நம்ம ஒரு குற்றவாளி கூண்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு அட்வொகேட்டாட்டு, ஒரு வழக்கறிஞராக மாறி அந்த குற்றத்தை நியாயமாக நிரூபிக்கிறதுக்கு வழக்காடுகிறோம். உண்மைதானா? நம்மளோட வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு குற்றம் செஞ்சிட்டோம், ஒருத்தங்க நம்ம குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த குற்றத்தை மறைப்பதற்காக நம்ம எந்த அளவு வாதாடுறோம்,
எப்படியெல்லாம் பேசுகிறோம், இல்லை அப்படி இல்லை, இது அமைந்தது இப்படி இல்லை, இது சிச்சுவேஷன் இப்படி கொண்டு வந்துருச்சு. அதே சிச்சுவேஷனில் நம்முடைய சகோதரன் மாட்டிக்கொண்டான்னா நம்ம வந்து அதை அப்படி ஏற்றுக்கொள்வோமா? கிடையாது. டைரெக்டாக என்ன சொல்கிறோம், அவன் பண்ண தவறு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், குற்றத்தை அவங்க மேலே சுமத்தி ஒரு நீதிபதியை போல நியாயம் தீர்க்கிறோம். அதனால தான் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளோடு இடைப்படும்படியாக இந்த மாதத்தில் திரும்பவும் கர்த்தர் கொண்டு வந்த வார்த்தை, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 6:1. அதாவது வேதம் நமக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுக்குது. என்னன்னா பார்ப்போம். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்த குணமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அப்போ அந்த மெயினாக ஒரு பாட்டு சொல்லியிருக்கு. எல்லாத்தோட மெயின் கோர் என்னன்னா 2வது லைனில் இருக்குது, நீயும், யாருன்னா நாமும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்போ ஒரு நம்மளோட சகோதரன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டிருந்தான்னா அப்போ என்ன பண்ண சொல்லுதுன்னா, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாது. அப்போ ஒருத்தங்கள்ட்ட வந்து ஒரு குற்றத்தில் அகப்பட்டிருக்கும் போது நம்ம எப்படி சொல்லணும்னா, ஆவிக்குரியவர்களாக இருந்து சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்கள்ட்ட என்ன சொல்லணும், சீர்பொருந்த பண்ணணும். அப்படி நம்ம பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளும் என்னது ஒரு சோதனைக்குள்ளே கடந்து போகக்கூடிய சிச்சுவேஷனுக்குள்ளே செல்லப்படுவோம். அடுத்தபடியாக ஒரு சகோதரன் வந்து நமக்கு எதிராக ஒரு குற்றம் பண்ணிட்டான். நம்ம இந்த நாட்கள்லையும் நம்ம அநேக சிச்சுவேஷனுக்குள்ள கடந்து போகிறோம். கர்த்தரை அறிந்தவர்கள் நமக்கு எதிராக குற்றம் பண்ண மாட்டாங்க. ஈவன் கர்த்தரை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா ஸ்டில் ஜென்ம சுபாவம் இருக்கும். அந்த ஜென்ம சுபாவத்தின்படி நம்மளுக்கு எதிராக குற்றம் செய்யும் போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18:15-17 வரை படிப்போம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை நீ ஆதாயப்படுத்தி கொண்டாய். அல்லேலூயா. அப்போ நமக்கு எதிராக நம்ம வேதம் தான் சொல்லுது. இது வந்து வேற எங்கே உள்ளது கிடையாது, ஸ்கிரிப்சரில் உள்ளது. வேதத்தில் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்கு. என்ன இருக்குன்னா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், அப்போ என்னோட சகோதரன் அல்லது நீங்கள் எல்லாருமே எனக்கு சகோதர சகோதரிகள் தான். நீங்கள் எனக்கு எதிராக குற்றம் செஞ்சா நான் என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட என்ன பண்ணோம், அவனிடத்தில் போய், இது வேதம் சொல்லுது, இந்த முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். என்னன்னா, அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அல்லேலூயா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம சகோதரன் நமக்கு எதிராக ஒரு குற்றம் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த சகோதரன் தனித்திருக்கையில் அவனோட குற்றத்தை அவனுக்கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணி காணிக்கணும். இதை நம்ம செய்கிறோமா இல்லையான்னு சொல்லி நம்மை நாமே சோதித்தறியணும். அடுத்தபடியாக அந்த சகோதரன் அதற்கு செவி கொடாமல் போனால் என்னன்னா, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதியெல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கு அவன் செவி கொடாமல், என்னன்னா என்ன சொல்ற, 2 சாட்சிகளை வந்து அவனுக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் அவர்களுக்கு அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடுக்காமல் இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலும் இருப்பானாக. அப்போ என்னது, ஃபர்ஸ்ட் அவன் தனித்திருக்கையில் அவனோட குற்றத்தை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லணும். நம்ம ஒரு சகோதரனாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம பிள்ளைக்கு ஒரு குற்றம் செஞ்சால் நம்ம அந்த பிள்ளையை நம்ம கண்டிக்கிறோம்ல, அதே போல் நம்ம சகோதரன் ஒரு குற்றம் செய்கிறான் உனக்கு எதிராகவோ அல்லது ஒரு சமுதாயத்துக்கு எதிரான ஒரு குற்றம் செய்யும் போது கண்டிப்பாக அந்த சகோதரன் என்ன பண்ணோம், அவன் தனித்திருக்கையில் அல்லது நீ போய் பேசு அல்லது அவனை கூப்பிட்டு அவன் என்ன தவறு பண்ணுறான் அந்த தவறை நீ சுட்டி காட்டு. வேதம் சொல்லுகிற அதற்கு இடம் கொடுக்கிறது வேதம். அல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த சகோதரன் செவி கொடாமல் போனால் என்ன பண்ணோம், 2-3 சாட்சிகளோட அவன்கிட்ட நம்ம சொல்லணும். அந்த சகோதரன் அதையும் கேட்கலன்னு என்ன பண்ணிடணும், சபைக்கு அறியப்படுத்தணும். சபைனா சமுதாயத்துக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் அறியப்படுத்துகிறோம். அதையும் அவன் செவி கொடாமல் போனான் அவன் என்ன ஆயிடுவான், அவன் உங்களுக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனையும் போல இருப்பான். அவன் என்னத்துக்கு யாருக்கு மடங்க போகிறான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போது நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இதே போல் இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் வந்து வேதத்தில் இந்த அநேக சாட்சிகளை நமக்கு வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கும்போது இவரையும் பார்க்கலாமே, யோவான் ஸ்நானனை பார்க்கலாம். நம்ம நினைப்போம் குற்றம் சாட்டுறது தவறா. நம்ம இந்த மாதத்தின் வேத வசனமே என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சகோதரன் குற்றம் பண்ணால் அவங்ககிட்ட தனியாக போய் சொல்ல போகிறோம். அவன் அதுலேயும் கேட்கலன்னா என்ன பண்ண போகிறோம், 2 சாட்சிகளோடு போய் சொல்ல போகிறோம். அதுலேயும் கேட்கலன்னா சபைக்கு அறியப்படுத்துகிறோம். அதுக்கடுத்து நம்ம அஞ்ஞானியை போல் ஏதோ ஒருத்தர்னு சொல்லி நம்ம விட்டுற வேண்டியதான். அப்போ வேதத்திலேருந்து ஒரு சாட்சியை எடுத்து பார்ப்போம். யோவான் ஸ்நானகனை எடுத்து பார்ப்போம்.
மார்க் 20ஆம் அதிகாரம், மார்க் 20ஆம் அதிகாரம், அதில் மார்க் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் பார்க்கலாம். யோவான் என்ன பண்ணுறாருன்னா, அதை நம்ம அந்த 17லேருந்து 20 வரை பார்க்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து 20. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பியின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். அப்போ வந்து இது யார் இருக்கு? யோவான் ஸ்நானனோட நாட்களில் அவன் கர்த்தருக்கு வழியை ஏற்படுத்தின யோவான் ஸ்நாகன். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவர் வந்து ஏரோதின் தவறை வந்து பார்க்குறாரு. ஏரோதின் தவறை வந்து பார்த்து ஏரோது என்ன தவறு பண்ணுறான்னா, தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். அப்போ அவர் என்ன பண்ணுறான்னு கடிந்து கொள்கிறார். அப்போ அந்த வார்த்தை நம்மள்கிட்ட கடந்து வந்தோடனே, குற்றவாளிகள் வந்து தீர்க்கப்படாதபடி, நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடி அடுத்தவரை குற்றம் சாட்டாதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம குற்றம் சாட்டல நம்ம என்ன பண்ணோம்? ஒருவர் தவறு பண்ணால் கண்டிப்பாக அவர்கிட்ட பாயிண்ட் பண்ணி சொல்லணும். அப்போது இந்த யோவான் ஸ்நானன் என்ன பண்ணுறாருன்னா, ஏரோதின் பாவத்தை சுட்டி காட்டுறாரு. அதன் நிமித்தமாக ஏரோதுக்கு என்ன ஆகுதுன்னா, 20வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். பார்த்தீங்கன்னா ஏரோது என்ன பண்ணுறான்? அவன் ஒரு தவறு பண்ணியிருக்கான். அந்த தவறை யார் சுட்டி காட்டுறா? இந்த யோவான் சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டும் போது கூட வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏரோது ராஜாவே அவன் என்ன பண்ணுறான்? யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். அப்போ இவர் ஒரு கர்த்தரோட பிள்ளை. அந்த பிள்ளையும் என்ன பண்ணுது? அந்த ஒரு தவறை கண்டா கூட, குற்றம் இருக்கிறத கண்டு என்ன சொல்கிறாங்க? கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவரோட உள்நோக்கம் என்னதான் இருந்துருச்சு? யோவான் ஸ்நானகனோட நோக்கம் இவர் வந்து மனம் திரும்பணும். அவர் வந்து அன்பாக தான் சுட்டி காட்டுறாரு. அவருக்கு உள்நோக்கத்தை கர்த்தர் பார்க்குறாரு. இது வேற அடையாளத்தை பார்ப்போம். கழிஞ்ச வாரத்தில் கூட நம்ம யோனா தீர்க்கதரிசியை குறித்து பார்த்தோம். யோனா தீர்க்கதரிசி என்ன வந்துருச்சு? யோனா தீர்க்கதரிசி வந்து நினிவே பட்டணத்தை அழிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் வந்து அழிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு வாக்கை வந்து யார்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு? யோனா தீர்க்கதரிசிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அப்போ அந்த வாக்கை வந்து யோனா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா, அந்த நினிவே ஜனங்கள்கிட்ட பிரசங்கிக்கிறாரு. நினிவே ஜனங்கள்கிட்ட பிரசங்கிக்கும் போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அதை கேட்டு மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பின உடனே கர்த்தர் நியாயம் தீர்க்கிறாரோ இல்லையோ, அந்த யோனா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? ஒரு மலையில் வந்து இருந்துட்டு அந்த நகரம் அழிக்கப்படதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்திருந்தார். அப்போ அந்த நகரம் வந்து நினிவே பட்டணம் வந்து அழிக்கப்படாமல் இருப்பதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. அப்போ அங்கே ஏரோதை பார்க்கும்போது அவர் சிறை சேதம் பண்ணப்பட்டா கூட சாட்சி, அந்த குற்றம் சாட்டப்பட்டவனே என்ன சாட்சி கொடுக்குறான்னா, யோவான் வந்து உண்மையானவன், எனக்கு உண்மையாக வந்து அவன் சாட்சி சொல்கிறான்னு சொல்லுது. ஆனால் இந்த யோனா தீர்க்கதரிசி, கர்த்தரோட தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்னா, அவரோட தாட் என்ன வந்துருச்சு? அந்த நினிவே பட்டணத்து ஜனங்களை வந்து குற்றம் சாட்டி அவர்களை அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சிந்தையோடு இருந்தான். அப்போ கர்த்தர், அந்த தேவன், நம்மளோட தேவன் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அந்த யோனா தீர்க்கதரிசிக்கும் கர்த்தர் வந்து பாடத்தை புகட்டி கொடுக்குறாரு. அப்படிதான் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் வந்து தன்னுடைய ஜனம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய தீர்க்கதரிசி ஒரு தவறை செய்தா கூட, ஒரு தவறான சிந்தையாக இருந்தா கூட என்ன பண்றாரு? ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணி அது ஒரு ஓமையை காணிச்சு அதோட நிகழ்வை கொடுத்து அவர் என்ன சொல்றாரு? நீ ஒரு ஆமணக்கு செடிக்கே நீ இவ்வளோ வருத்தப்படும் போது இந்த ஜனங்களுக்காக நான் எவ்வளோ பரிதவிப்பேன் என்று உணர்த்தி கொடுத்து நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஒரு ஓமையை வந்து மன்னிக்கும்படியாக ஒரு ஓமையை சொல்கிறாங்க. நம்ம அந்த ஓமையை எடுத்து பார்ப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21லேருந்து 35 வரை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 35 வரை பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட யார் கேட்குறாரு? பேதுரு கூட இருக்கும்போது இந்த கேள்வியை ரைஸ் பண்ணுறாரு. என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வர்றது வந்து, ஒருத்தர்கிட்ட குற்றம் சாட்டினா, ஒருத்தங்க தவறு செய்யும் போது அவங்கள எப்படி நம்ம குற்றம் சாட்டணும் அல்லது அவங்கள்ட்ட எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறத கர்த்தர் சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல் மன்னிப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறாங்க. பேதுரு கேட்குறாரு ஆண்டவரிடம் எடுத்து, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் என்று உனக்கு சொல்கிறேன். அப்போ எத்தனை தடவை மன்னிக்கப்படணும்? அதுக்கு ஒரு கர்த்தர் ஒரு ஓமையை சொல்கிறாரு.
23ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 14,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்போ ஒரு ராஜாக்கு முன்னாடி எத்தனாயிரம் தாலந்து, 14,000 தாலந்தை வந்து கடன்பட்டவனை வந்து எங்கே கொண்டு வராங்க? அந்த ராஜாக்கு முன்னாடி கொண்டு வராங்க. அவன் என்ன பண்ணுறான்னா 25 பார்ப்போம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்போ என்ன சொல்றாரு? அந்த தண்டனையை பார்த்துக்கிட்டு அந்த 14,000 தாலந்து கொடுக்க முடியாத நிமித்தமா என்ன பண்றாரு? நீ அந்த கடனை இதெல்லாம் விற்று, அவனோட அசட்டெல்லாம் விற்று நீ கடனை தீர்ன்னு சொல்லி கட்டளையிட்டோன்னே, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனையும் மன்னித்து விட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த எக்ஸாம்பிள் படி கர்த்தர்னு சொல்லாங்க, ஒருத்தன் 14,000 தாலந்து கடன் பட்டு இருக்கும்போது அந்த ராஜா கட்டளை இடுகிறான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான்? அவனோட பெண் ஜாதியாக இருக்கட்டும், பிள்ளைகள் எல்லாத்தையும் விற்று நீ அந்த கடனை தீருன்னு சொல்லும்போது இவன் அவரோட பாதத்தில் விழுந்து கேட்ட உடனே அவன் அவ்வளோத்தையும் மன்னித்து அவனை விட்டு விட்டுறான். அப்படி இருக்க அடுத்த வசனத்தை பார்ப்போம். அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருக்கவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் எத்தனை தாலந்து கடன் பட்டிருந்தார்? இந்த தொண்டையை பிடிச்சவர் 14,000 தாலந்தை வந்து கடன் பட்டிருந்தார். ஆனால் வந்து இவர் அவருக்கு காலில் போய் விழுந்த உடனே அந்த ராஜா வந்து என்ன மன்னிச்சு விட்டுட்டான். அப்படியே நடந்து வரும்போது அவரோட உடன் வேலைக்காரன் எத்தனை வெள்ளி பணம், 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தான் இவனுக்கு. அந்த வெள்ளி பணத்தை வந்து அவன் கொடுக்க முடியாதவனா என்ன பண்ணுறான்? தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இவன் எப்படி வந்து அந்த எஜமானுக்கு முன்னாடி இந்த வேலைக்காரன் வந்து விழுந்தானோ, அதே போல இந்த வேலைக்காரனோட காலில் அந்த 100 வெள்ளி காசுக்காக என்ன பண்றான்? அவனோட உடன் வேலைக்காரன் வந்து விழுந்து கேட்கிறான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். பாருங்க, அடுத்தபடியாக நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துன்பப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்தது எல்லாம் அறிவித்தான். அப்போ நம்மளுடைய நாட்கள்லையும் நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து எவ்வளவோ பாவிகளாக இருந்து எவ்வளவோ கடன் பட்டிருந்தோம், எவ்வளோ பாவங்களை நம்ம சுமந்துட்டு இருந்தோம். எப்போ நம்ம கர்த்தருடைய பாதத்தில் வந்து அவர் தான் நம்மளோட ரட்சகர்னு சொல்லி அவரோட பாதத்தில் விழும்போது நம்மளை ரட்சித்தார். அப்படிதானா? அப்போ அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடி அங்கே 14,000 தாலந்துகள் கடன்பட்டு அதே போல் அநேக பாத்திரங்கள் அடிகளுக்கு பாத்திரவானா இருந்த நம்ம அவரை வந்து ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டு அவரோட ஷெல்டருக்குள்ளே வந்த ஒருத்தன் வந்து 100 வெள்ளி காசுக்காக அல்லது ஒரு சின்ன காரியங்களுக்காக அவன் வந்து தவறு செய்யும் போது அவனை நம்ம மன்னிக்கப்படாமல் இருக்கும்போது இந்த ஊமையை பார்க்கும்போது நமக்கே கில்ட்டியாக இருக்குது. எப்படின்னா 14,000 தவறு செஞ்ச பிறகுமே அந்த வெள்ளிக்காசு தாளந்துகள் கொடுக்காத பிறகு கூட அவனை மன்னித்து விட்டார். ஆனால் இவன் ஒரு 100 வெள்ளிக்காசு கொடுக்காதவன் அவனை தொண்டையை நெறித்தான்னு சொல்லும்போது உலக பிரகாரமாக யோசிக்கும் போது நமக்கு எவ்வளோ வலிக்குது. கர்த்தர் அந்த ஓமையை வச்சு தான் சொல்கிறாரு. நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடனை முழுவதும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க மாட்டாவே என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்திரங்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படி செய்வார் என்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம இது நல்ல ஒரு உவமை. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒருத்தங்களை குற்றம் சாட்டும் போதாக இருக்கட்டும், ஒருத்தங்களை மன்னிப்பு கேட்டு வரும்போதும் சரி தான். ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வரலைன்னா அவங்கள வந்து அது வேற ஒரு கேட்டகரி. ஒருத்தன் வந்து தவறு செய்து கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம மன்னிக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளவோ பாவங்களுக்குள்ளே இருந்த நம்மளை ரட்சித்து கொண்டு வந்த தேவனோட கரத்தில் நம்ம இருக்கோம். அப்போ நம்மளை நோக்கி ஒரு சகோதரன் தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க வரும்போது கண்டிப்பாக அதை மன்னித்து அவரையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதுக்காக நம்ம பார்க்கும்போது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஃபீல் பண்ணுகிறார்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11 அதே இதில் பார்க்கலாம். 18, 11-14 மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷன் 100 ஆடுகள் இருக்க
அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்க உங்க பிதாக்கு சித்தமல்ல. அப்போ கர்த்தரோட ஆசையே என்னன்னா, அவர் முதல் வருகையில் வந்ததே நம்மளை ரட்சிக்கப்படும்படியாக. அப்போ அந்த தேவன் மனிதனாக வந்து தன்னையே ஒப்பு கொடுத்து பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கும்படியாக வந்த தேவன். அப்போ அவரோட சித்தம், அவரோட விருப்பம் என்னன்னா, யாருமே கெட்டு போகக்கூடாது, யாருமே அவருக்கு மந்தையிலேருந்து வெளியே போகக்கூடாது. அப்போ இந்த நாட்கள்லையும் நம்ம பார்க்கும்போது ரட்சிக்கப்படாத ஜனங்களும் கெட்டு போகக்கூடாது, அதே போல் ரட்சிக்கப்பட்டு அவருக்கு மந்தையில் இருக்கக்கூடிய ஜனங்களும் கெட்டு போகக்கூடாதுன்னு பார்க்குறது தான் கர்த்தரோட விருப்பமாக இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளோட இடைபடுகிற காரியம் என்னவென்றால், அவர் சொல்கிறாரு, நாம் ஒரு சிச்சுவேஷன் நிமித்தமாக யாரையாவது குற்றவாளி என்று குற்றம் தீர்த்தாலோ அல்லது ஒருத்தரை மன்னிக்காமல் இருக்கும்போது அவருக்கு நேராக அந்த குற்றம் வந்து சூட்டப்படுகிறது. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம மனசுல கண்டிப்பா ஒரு வசனத்தை பார்க்கலாம். நம்முடைய இந்த 1 யோவான் 3:20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளிலிருந்து தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், அப்போ நமக்குள்ள நம்ம கடந்த நாட்களில் அநேக விஷயங்களில் கடந்து வந்திருக்கோம். நம்ம இருதயத்தில் சில சிந்தைகள் இருக்கும் கர்த்தரோட பிள்ளைங்க. அப்போ ஒரு சிச்சுவேஷன் போது கர்த்தர் நம்மள்கிட்ட உணர்த்துவாங்க நம்ம செஞ்ச தவறுகளை. அப்போ நம்ம ஒரு சிச்சுவேஷன் நிமித்தமாக ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட நமக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கும், நம்ம மனது வந்து குற்றப்பட்டு இருக்கும். அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால். சில சிச்சுவேஷன் நிமித்தமாக நம்ம தவறு செய்திருப்போம், வேதத்தை படிப்போம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம இருதயமே நம்மளை குற்றவாளி என்று தீர்க்கும். அப்போ வந்து நம்ம தேவன் என்ன சொல்கிறேன்னா, தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கார். அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கில்ட்டி கான்சியஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கர்த்தர் அறிந்திருக்காரு, உங்களை மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, கர்த்தர் சொன்னபடியாக ஒரு காரியத்தை குற்றம் சாட்டபடியாகவா இருக்கட்டும், ஒரு சகோதரனும் உணர்த்தும்படியாக வந்தால் சிச்சுவேஷனாக இருந்தாலும் என்னென்ன பிரகாரமாக பண்ணிக்க வேண்டும், என்ன பிரகாரமாக மன்னிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வேதத்திலிருந்து இந்த இவ்வளோ நேரம் பார்த்தோம், ஒரு கர்த்தரோட பிள்ளைங்க வந்து ஒரு குற்றவாளியாக இருக்கட்டும், ஒரு தவறு செய்தவரையாக இருக்கட்டும், எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இனி அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிள்ளைங்க வந்து ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே கடந்து வராங்க, ஒரு குற்றவாளின்னு சொல்ல ஒரு சிச்சுவேஷனில் கடந்து வந்த வேதத்தின் சில சாட்சிகளை பார்க்கலாம். ஆதாமை குறித்து நம்ம பார்க்கலாம் முதல்ல. அப்போ கர்த்தருக்கு பார்வையில் அவருக்கு பண்ணுற ஒரு பெஸ்ட்டு ஆராதனை என்னென்னா, அவருக்கு கீழ்ப்படிதல் தான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆராதனை. நம்ம அநேக ஆராதனைகள் செய்தாலும் கூட அதை காட்டிலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் இணங்கி இருப்பது தான் என்னது அவருக்கு பண்ணுற பெரிய ஆராதனை. இப்போ ஆதாமை குறித்து பார்க்கும்போது, ஆதாம் என்ன பண்ணுறாரு, அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்த நிமித்தமாக என்ன பண்ணுறாரு, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்படுகிறார். அப்போ அவர் அந்த இடத்துல கீழ்ப்படிந்திருந்தார்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டிருப்பார். அடுத்தபடியாக லூசிஃபரை நம்ம பார்க்குறோம். பரலோகத்தில் இருந்த லூசிஃபர் என்ன பண்ணாங்க, கர்த்தர் வந்து அவங்க கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த ஆசீர்வாதத்தை இழந்தார், அந்த லூசிஃபர்னு சொல்லக்கூடியவர். அடுத்தபடியாக தாவீது ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம், எல்லாம் ஷார்ட்டாக பார்த்துருவோம். தாவீது ராஜா தவறு செய்கிறார் பட்சேபாளிடம். தவறு செய்யும் போது கூட அந்த இடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி அவரும் என்ன கொண்டு வர்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறார். நம்ம நினைக்கலாம் நம்மளோட சிச்சுவேஷன், நம்ம இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் வந்துருச்சு, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது 2 புறமும் நம்ம வெட்டோம். அதே போல் அந்த வார்த்தை என்னது, குற்றவாளி ஆகாமல் இருக்க குற்றவாளிகள் தீர்க்காதிருங்கள் சொன்னது போல் அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு ஒருத்தர் குற்றம் செய்யும் போது நம்ம குற்றவாளியா அப்படின்னு அவருக்கு உணர்த்தாமல் இருக்கிறதும் தவறு. ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஏரோதை குறித்து யார் குற்றம் சாட்டுறார், யோவான் வந்து அவரிடம் பாயிண்ட் பண்ணி குற்றம் சாட்டுறாரு. அதே போல் இந்த இவர் நாத்தான் தீர்க்கதரிசியை நம்ம பார்க்கலாம். நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, ஒரு ராஜாவிடம் போய் என்ன சொல்கிறாரு, அந்த தாவீது ராஜா பட்சேபாளிடம் பண்ண தவறை குறித்து சுட்டி காட்டுகிறார். அது எதுவுக்கு ஏதுவாக இருந்தது பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா வந்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இருந்துருச்சு. பார்க்கலாம், அதில் அந்த குற்றவாளிகளாக இருந்த ஆதாமா இருக்கட்டும், லூசிஃபராக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்க, அவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்கை இழந்து போனாங்க. ஆனால் தாவீது ராஜாவுக்கு என்ன ஆகுது, அந்த வார்த்தைகள் கடந்து வருது, நாத்தான் தீர்க்கதரிசியோடு கடந்து வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தவறை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்த நிமித்தமாக
அவருடைய தாவீதின் சந்ததியில் யார் வர்றாரு? கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னன்னா மெயின் கான்செப்டே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நமக்குள்ளே இருக்க ஜென்ம சுபாவம், ஆதாமோட எண்ணங்கள், நம்ம ஜென்ம சுபாவம் எப்போவுமே தவறுதலுக்கு நேராக செல்வதாக இருக்கும். அப்போ முடிந்த அளவு கர்த்தருடைய கிருபையாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கும் வரைக்கும் நம்மளால் எந்த தவறும் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம நடந்து கொண்டிருப்போம். எந்த நேரத்தில் நம்மளுடைய கர்த்தருடைய சிந்தையை விட்டு கர்த்தரை விட்டு நாம் விலகி போகும்போது, சில தவறுகளுக்குள்ளாக கடந்து போகும்போது, நமக்குள்ளே நம்ம சிந்தை குற்றவாளியாக கொண்டு வந்தால் கூட நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருக்குள்ள பலப்படுத்தி அவரோட சமூகத்துக்கு ஓடி வரும்போது அதை நம்மளை அணைக்கும்படியாக பலத்த கருத்தோடு கர்த்தர் இருக்கிறார். ஒரு பாடலை பாடுவோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டன உற்சாகமாக காத்திடுவார். கைகளை தட்டி திடுதாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஒரு முறை கூட இயேசுவை. காக்கும் கரங்கள் உற்சாகமாக எனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாங்கிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, இயேசுவை. ஆமென். யாரெல்லாம் நம்புறீங்க கர்த்தரை? ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த தலைப்பை பார்ப்போம் ஒரு முறை கூட. சுமக்க தகுதியற்ற நுகம், குற்றவாளி என்கிற பட்டம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம திரும்பவும் அந்த டைட்டிலுக்குள்ளே திரும்ப போவோம். சுமக்க தகுதியற்ற நுகம். நுகம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? நுகம்னா என்னென்னு? நுகம் இது ஒரு தமிழ் வார்த்தை. என்னென்னா நம்ம மாட்டு வண்டியாக இருக்கட்டும், காளை வண்டியாக இருக்கட்டும், அந்த காளைகளை அந்த வண்டியோடு இணைக்கும்படியாக ஒரு உடன் பீஸ், ஒரு மரக்கட்டையை வைப்பாங்க. அதான் நுகம். புரிஞ்சிருச்சா? என்னென்னா மாட்டு வண்டியாக இருக்கட்டும், காளை வண்டியாக இருக்கட்டும், அந்த காளை வண்டியை அந்த காளைகளோடு இணைக்கும்படியாக ஒரு மர துண்டை வைப்பாங்க. அதான் இழுக்கும்படியாக வைக்கிறது தான் நுகம். அப்போது இந்த நாட்கள்லையும் கர்த்தர் கொடுத்த மெயினான வார்த்தை, யாராக இருந்தாலும் சரி தான், நம்மளால் சுமக்க முடியாத ஒரு பெரிய நுகம் எதுனா குற்றவாளி என்கிற பட்டம். யாராக இருக்கட்டும், நம்மளை யாராவது குற்றவாளின்னு சொல்லும்போது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இல்லை கடனாளின்னு சொன்னால் கூட நம்ம தாங்கிக்கலாம்.
அல்லது வேறு சுச்சுவேஷன் சொன்னால் கூட ஓகே. பட் ஒருத்தவங்க வந்து நீ இந்த குற்றம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது நம்ம வாழ்க்கையில் சுமக்க தகுதியற்ற நுகம்னு சொல்லியாச்சுன்னா ஒரு குற்றவாளி என்கிற பட்டம். அப்போ இந்த நாட்கள்லையும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னென்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தாரேன் என்று கர்த்தர் சொல்கிறாங்க. மத்தேயு 11:28 நம்ம பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ அதில் உள்ள அந்த நுகம் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஆப்டான ஒரு ஸ்டோரியை சொல்லலாம். எப்படின்னா, இந்த காளைகள் மாட்டு வண்டியில் கட்டக்கூடிய காளைகளை பார்த்தீங்கன்னா எல்லா காளைகளுமே ட்ரெயின்டாக இருக்காது. பார்த்தோம்னா ஒரு 2 மாட்டு வண்டியில் 2 காளை இணைக்கிறாங்கன்னா பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காளை வந்து புதுசாக இருக்கும், அல்லது நார்மலாகவே மாட்டு வண்டியில் 2மே பழகின மாடுகளாக இருக்கும் அல்லது பழகின காளைகளாக இருக்கும். அப்போது ஏதாவது புது 2 புது காளைகளை எப்போவுமே அந்த மாட்டு வண்டியில் இணைக்க மாட்டாங்க. ஏன்னா இணைச்சாச்சுன்னா அந்த 2க்குமே தெரியாது எங்கே போகணும் எங்கே வரணும்னு சொல்லி என்ன நடக்குன்னே தெரியாது. அப்போ எப்போவுமே அந்த மாட்டு வண்டியில் இணைக்கும் போது ஒரு நல்லா பழக்கப்பட்ட ஒரு காளையும் அது கூட ஒரு புதிய காளையும் இணைப்பாங்க. புது காளையை அந்த நுகத்தில் கனெக்ட் பண்ணும்போது எதுக்காக அப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த புதுசாக உள்ள அந்த காளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எப்படி மூவ் ஆகணும்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழக்கப்பட்ட காளைக்கு தெரியும் நம்ம இவரை இப்படி தட்டியாச்சுன்னா நம்ம நேரே போகணும், இப்படி தட்டியாச்சுன்னா அந்த பக்கம் போகணும், அதுமாதிரி அந்த லோடை வச்சு சுமக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கப்பட்ட அந்த காளைக்கு தெரியும். அப்போது இந்த நாட்கள்லையும் நம்ம நம்மளோட பாரம் நம்மளுக்கு அநேக பாரங்களாக இருக்கலாம், நம்மளுக்கு மேலே சுமத்தப்பட்ட நுகம் ஹெவியாக இருக்கலாம், பாரங்களாக இருக்கலாம். அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதிய காளையாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய மிருகமாக அந்த திங்ஸாக இருக்கலாம். ஆனால் அதை கர்த்தர்னு சொல்லக்கூடிய இன்னொரு பழைய காளை நமக்காக நம்மளுடைய பாரங்களை தாங்கும்படியாக இருக்குது. அல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு மாட்டு வண்டியில் நம்மளை மட்டும் இணைச்சாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக கர்த்தர் நம்மளோடு இணைந்து கொள்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மாட்டு வண்டியில் இன்னொரு பழக்கப்பட்ட காளையை போல் நம்மளுடைய பாவத்தையும் நம்மளோட குற்றங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதன் நிமித்தமாக எப்படி இருக்கணும்னா, அவரோடு நம்ம அந்த மாட்டு வண்டியில் அந்த காளையாக இணைக்கப்படும் போது நம்மளோட பாரத்தை நாம் சுமக்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா, அந்த பழைய காளையும் புதிய காளையும் இணைக்கும் போது அந்த பழைய காளை தான் அதுதான் அந்த பாரத்தை சுமக்கும். அந்த புதிய காளை என்ன பண்ணும், அங்கேயும் இங்கேயும் ஓடும். புரிஞ்சுதான்? அதே மாதிரி நம்மக்கிட்ட அநேக பாவங்கள் அநேக சுமைகள் இருக்குது, வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். அப்போ கர்த்தரோடு நம்ம இணைக்கும் போது, அவர் நம்மளோடு இணையும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பாரங்களையும் அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தரோடு இணைந்து நம்ம அந்த சுமந்து நம்ம அந்த நுகத்தோடு இணைக்கப்பட்டிருக்க நமக்கு பெரிய கொஸ்டின் என்னன்னா, நம்மளால் எங்கேயும் மூவ் ஆக முடியாது. அல்லேலூயா. நம்ம பாரத்தை அவருக்கு மேலே வச்சுருக்கோன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கணும். அதுதான் மெயின் ரூல். அப்படி இல்லாத போது என்ன இருக்கும்னா, அந்த காளை வண்டி மாட்டு வண்டி என்னதான் இருக்கும், எய்தர் நீங்கள் அந்த நுகத்தை தனியாக தூக்கிட்டு நடக்கவங்களா இருக்கணும், அல்லது ஒன்றும் இல்லாதவங்களாக இழந்து போகிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரே காரியம் என்னவென்றால், நாம் நமக்கு மேல் சுமத்தப்பட்ட இந்த குற்றங்களாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், அதை சுமக்கும்படியாக நம்மோடு இணைந்திருக்கிறது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நமது பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த நுகத்தை அவர் சுமந்து கொண்டார். அதன் நிமித்தமாக நம்ம என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய மெயினான தேவையை காரியமே என்னென்னா, அவரோடு இணைந்து ஓடும்போது அவர் எந்த பாதையில் போக சொல்கிறாரோ அந்த பாதையிலே நாம் போகணும். நம்மளால் அந்த பாதையை விட்டு விலகி வேறு வழிக்கு போகும்போது நாம் என்ன பண்ணுவோம், அதிலிருந்து அந்த சுமைகளை நாம் மட்டுமே தூக்குறவர்களாக இருக்கணும், அல்லது வழி விலகி போகிறவர்களாக, அல்லது அதை சுமக்க முடியாதவர்களாக இழந்து போகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இந்த வேளையிலும் ஒரு பாடலை பாடி நிறைவு பண்ணலான்னு நினைக்கிறேன். பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்து
என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் உண்மையிலே. உங்களோட இன்னொரு சம்பவத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு சம்பவம். நம்ம இன்றைய தினத்தில் சோதோம் குமாரா பட்டணத்தை குறித்து நம்ம பார்த்தோம், நினிவே பட்டணத்தை பார்த்தோம். அதே போல் ஒரு பழைய நாட்களில் வந்து ஒரு சோதம்னு ஒரு பட்டணம் இருந்துருச்சு. அந்த பட்டணத்தில் வந்து ஒரு வயதானவர் அந்த பட்டணத்துக்குள்ளே கடந்து போகிறாரு. அவருக்கு தேவை என்னவென்றால், அங்கே இருக்க ஜனங்கள் வந்து அழிவின் பாதையை நோக்கி அநேக பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது பாவங்கள் செய்து கொண்டிருக்கும்போது அவரோட வாஞ்சை என்னென்னா, அந்த ஜனங்கள் வந்து அழிக்கப்படாதபடி மனம் திரும்புதலுக்கான விஷயத்துக்குள்ளே அவங்கள நடத்தி செல்லணும்னு சொல்லிக்கிட்டு அநேகரிடம் போய் அவர் பேச ட்ரை பண்ணுறாரு. பேச ட்ரை பண்ணும்போது யாருமே வந்து அவரோட பேச்சுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. அப்போது அவர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரையாக ட்ரை பண்ணுறாரு. ஒவ்வொரு கடை வீதியாக இருக்கட்டும், தெரு வீதியாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையா போய் அந்த பிரசங்கிக்கிறார், நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள்னு. யாரும் கேட்குறது மாதிரி இல்லை. கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பலகையில் வந்து எழுதுறாரு, உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு கத்துறாரு. ஒவ்வொரு இடமா போய் கத்துறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறேன்னு. அப்போ இவர் வந்து ஒரு 6 மாதமாக பிரசங்கிட்டு இருக்காரு, போதிச்சுட்டு இருக்காரு. யாருமே கேட்குறதுக்கு இல்லை. அப்போ ஒரு சகோதரன் போய் கேட்குறாரு, பெரியவரே, நீங்கள் வந்து நான் பார்க்குறேன், ஒரு 6 மாதமாக பார்க்குறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ சொல்கிறீங்க, தலையில் வேறு எழுதி வச்சுருக்கீங்க மனம் திரும்புங்கள்னு, ஏன் அப்படி நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் பேசினாராம். என்ன சொன்னார்னா, இந்த ஜனங்கள் வந்து அவங்களோட இருதயம் ரொம்ப கடின இருதயம், அவங்க வந்து மனம் திரும்பதுக்கு ஏதுவாக இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க கூட நான் வாழ்கிறேன், நான் வந்து அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு எனக்காகவே நான் எனக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த மனிதர் சொன்னாராம். புரிஞ்சுதான் உங்களுக்கு? அப்போ இந்த நாட்கள்லையும் சபையோடு கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொருவரோடு பேச காரணம் என்னவென்றால் நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டுறோம். ஒரு நாள் தான் நம்ம சபைக்கு இந்த இடத்துல கடந்து வர்றோம். ஒரு 3 hours நம்ம இருக்கிறோம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 7 days, மீதி இருக்க எல்லா நாளுமே 24 hours ஒரு 3 hours தான் கர்த்தருடைய சமூகத்தில் இங்கே வந்திருக்கிறோம். இது போக ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஹவர்ஸ் 1 hour இருக்கலாம், 2 hours இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோட திரும்ப 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 அவரோட வார்த்தைகளை பேசுகிறது சொல்லுன்னா மனம் திரும்பணும். ஏன்னா இந்த நாட்கள் வந்து ரொம்ப கடினமான நாட்கள், உலக பிரகாரமான விஷயங்கள் வித்தியாசமாக போயிட்டுருக்கு. அப்போ நமக்கு நாமே சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டு பாவத்திலிருந்து வெளியே வரும்படியாக நாம் பிரசங்கி கொண்டிருந்தால் மட்டுமே இந்த உலக இச்சைகளுக்காக இருக்கட்டும், உலக காரியங்கள்லேருந்து வெளியே வர முடியும். இல்லாத பட்சத்தில் நம்ம கர்த்தரை விட்டு அநேக தூரத்துக்கு வெளியே போயிருப்போம். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்கிற ஒரே விஷயம், கர்த்தராகிய அவரோட பிள்ளைகள் நம்ம அவருக்கு கருத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறோம். எப்போவுமே கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம், கர்த்தருடைய சமூகத்தை நாடுவோம். அதுபோல் இந்த மாதத்துலேயும் கர்த்தர் வந்து ஒரு வார்த்தையை திரும்பும்படியாக நம்ம அநேக விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம், அநேக காரியங்களை பேசியிருக்கோம். கர்த்தர் வந்து என்னாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து 27வது வசனத்தை வந்து அவரோட ஜனங்களுக்காக, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அடங்கியிருக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது ஆவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் வந்து எங்கேயுமே அவரோட பிள்ளைங்க, அவரோட ஷெட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைங்களை புறம்பே தள்ளுற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ அவர் எந்த இடத்துலையா இருக்கட்டும், கடிந்து கொள்ளுதல் இருந்தால் கூட அவர் ஒரு பெற்றோர், நம்ம ஒரு தகப்பனுடைய குணத்தை கொண்டிருக்கிற தகப்பன். அப்போ நம்ம பிள்ளைங்களை என்ன கோபத்தில் வந்தாலும் அடி கொடுத்தாலும் சரி தான், அடுத்த ஏண்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க தான் நம்மளோட ஆசையாக இருக்குது. அப்படி தானே? எந்த பிள்ளைங்களை அடி கொடுத்தாலும் திட்டு கொடுத்தாலும் கடைசியில் நம்ம அன்பாக அணைக்கிறோமா இல்லையா, நம்மளோட அப்ஜெக்டிவ்னு. அதே போல் நம்ம தேவன் இந்த மாதத்தில் வந்து நம்மக்கிட்ட நம்மளை அவருக்கு கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்படியாக, அவருக்கு எந்த ஒரு ஆடுமே அவருக்கு மந்தையிலேருந்து தப்பி போகிறதை அவர் விரும்ப மாட்டார். எந்த ஒரு ஆடுமே குற்றவாளின்னு சொல்லக்கூடிய டைட்டிலோடு இருக்கிறத கர்த்தர் விரும்புகிற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தையை ஒருமுறை கூட வாசிக்கிறேன். ஒவ்வொரு தரம் ஆமீன் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. ஆமீன். ஹல்லேலூயா. Maravilla,
mahal, mahal.